கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ ராசிநாதன் 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு உற்சாகத்தோடு வீரத்தோடு படு சுறுசுறுப்போடு நீங்கள் பணியாற்றி ஜெயிக்கக்கூடிய காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குரு பார்வையில். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் என்று வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலம். 4ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், சனி பார்வையில் இருப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க அல்லது ஃப்ளாட் வாங்க நினைப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பீங்க. சனி பார்வையில் இருக்கிறதால பழைய வீடாக கட்டின வீடாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ஃப்ளாட்டு கூட கட்டின ஃப்ளாட்டாக வாங்கி நீங்கள் குடி போகலாம். அற்புதமான நேரம். உங்களை பொறுத்தவரை 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சந்தோஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு நல்ல ரிப்போர்ட்டு ரிசல்ட் வரக்கூடிய காலம். 6இல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம். எதையும் வெல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறீங்க, நீங்கள் தாங்க ஜெயிக்க முடியும். 7ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மற்றபடி 7க்குடையவன் 11இல் இருக்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதை செய்வார் இந்த குரு பகவான். குரு 11இல் இருப்பது சந்தோஷத்தை தருகிறது, இரட்டிப்பு வருமானத்தை தருகிறது. 12இல் கேது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிள்ளையாரை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக விளங்கும்.